நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் ஜூலை 10, புனித அமல் பர்கா. பெல்ஜியம் நாட்டின் பிராபண்ட் பகுதியில் பக்தி மிகுந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் அமல் பர்கா. இளமையிலேயே இறைவனை தேடிய அமல் பர்கா தான் புனித தன்மையோடு வாழ்ந்தது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுப்பதிலும் ஜெபம் செய்வதிலும் தன் சகோதர சகோதரிகளோடு இணைந்து இறை புகழ் பாடுவதிலும் அதிகம் ஈடுபட்டார். கவுண்ட் பிட்கர் என்பவரை திருமணம் செய்து கொண்ட அமல் பர்கா தன் 5 குழந்தைகளையும் குடும்ப ஜெபம், வழிபாடு, திருப்பலி ஆகிய அனைத்திலும் பங்கேற்கச் செய்து பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர்த்தார். பக்தியில் வளர்ந்த எமபர்ட், ரெய்னல்டிஸ், ஃப்ரைல்டிஸ், எர்மலிண்டிஸ், குடுல்லா ஆகிய அமல் பர்காவின் 5 குழந்தைகளும் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் வளர்ந்த பின்பு தன் குழந்தைகளின் ஆசைப்படியே சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்த அமல் பர்காவும் அவருடைய கணவரும் புனித பெனடிக்டைன் மடத்தில் இணைந்து துறவறம் மேற்கொண்டார்கள். மடத்தில் எளிமையான உணவுண்டு ஜெபத்தில் இணைந்திருந்த அமல் பர்கா மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தும் அவர்களின் வாழ்வாதாரம் உயர பணக்காரர்களிடம் பிச்சை எடுத்து உதவியும் வந்தார். அனைவருக்கும் தாயாக விளங்கிய அமல் பர்காவை அப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் வாழும் புனிதை என்றே அழைத்தனர். பலரின் மனமாற்றத்திற்கு காரணமான புனித அமல் பர்கா கிபி 690 ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார். புனித அமல் பர்காவின் திருவிழாவினை கொண்டாடும் நாம் நம் குடும்பங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வோம். நேர்காணல். இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட்சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலேயே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். வணக்கம்மா. கடந்த அமர்வுல 2 முக்கியமான அனுபவங்களை நீங்க பகிர்ந்து கொண்டீங்க.
அது மட்டும் இல்லாம 3 முக்கியமான அடிப்படையான கருத்துக்கள் தூதுரை பாலர் சபையில இருக்கிற குழந்தைங்களுக்கு முதல்ல அடிப்படை ஜெபங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு ஜெப தூதுவர்களாக மாற்றுறது. அடுத்து விவிலியம் கற்று அந்த இறைவார்த்தையில் கடவுள் தங்களோடு பேசுகிறார்கள் அப்படின்றத. 3வது ஜெபித்தது, விவிலியத்திலிருந்து கற்றுக்கொண்டதை தங்களுடைய வாழ்க்கைய அதை வெளிப்படுத்துவதை பற்றி நல்ல அருமையான கருத்துக்களையும் ஒரு நிகழ்வோட சேர்த்து எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. இப்ப நான் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், தூதுரை பாலர் சபையின் வழியாக ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்பது எல்லாருக்கும் இலக்கா இருக்கும். அதுல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சோ அதோட இலக்கு என்ன, இல்லைன்னா நீங்க ஒரு சாதனையா நினைக்க விரும்புவது என்ன அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கங்க ஃபாதர். என்னுடைய சாதனை அல்ல, தூதுரை பணியாற்றுகின்ற பாலகர் சபையினுடைய சாதனை. எஸ் எஸ் ஃபாதர். இதனுடைய முதன்மையான போக்கஸ், அடைய ஆசைப்படுகின்ற இலக்கு என்ன அப்படின்னா பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை முதல் நன்மைக்கு ஆயத்தப்படுத்துவது. முதலாக இயேசுவின் திருவுடலை, ரத்தத்தை பெறுவதற்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவது. வழக்கமா நம்ம ஆயத்தம் அப்படின்னா நினைப்போம், நிச்சயமா மறைக்கல்வி ஆழமான மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது அறிவு, மறைக்கல்வி என்பது அறிவு. அந்த மறைக்கல்வி அறிவு அவங்களுக்கு அனுபவமாக மாற வேண்டும். அந்த அனுபவம் தான் ஜெப வாழ்வை வளர்த்தெடுக்கும். அந்த ஜெப வாழ்வு எங்க இருக்குதோ அங்க நிச்சயமா பிரசனிக வாழ்வு இருக்கும். புதுமை வாங்கறதுக்கு முன்னாடி இந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் போக்கஸே புது நன்மைக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவார். புது நன்மைனா இயேசுவின் திருவுடலை, திரு ரத்தத்தை உணர்ந்து அனுபவ ரீதியாக பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அதுதான் முதன்மையான நோக்கம். 2வது, பிள்ளைகள் எப்படி அறிவுல வளர்வதற்காக அவங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு, சிறப்பு பயிற்சிகள் இருக்கு. அதாவது மற்ற கலைகளில் வளர்வதற்கு அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னா அதுக்கு தனியா பயிற்சி இருக்குது, விளையாட்டு அப்படின்னா தனி பயிற்சி இருக்கு, இசைக்கருவிகள் மீட்டுதல்னா தனி பயிற்சி இருக்கு. அதே போலவே அவங்க ஆன்மீக வாழ்வில் வளர்வதற்கு அவர்களோடு உடன் பயணிக்க வேண்டும், பிள்ளைகளோடு உடன் பயணிக்க வேண்டும். 2வது போக்கஸே அதுதான், டு ஜர்னிங் வித் த கிட்ஸ். 3வது, இந்த தூதுரை பணியாற்றும் நற்செய்தி அறிவிக்கின்ற பாலகர்கள், சிறார்களுடைய இந்த சபையின் மூலமாக, இதுல அவங்களுக்கு இருக்கிற அந்த மெம்பர்ஷிப் மூலமாக உலகளாவிய திருவையோடு அவங்க இணைக்கப்பட வேண்டும். அப்படின்னா மற்ற பங்குகள், மற்ற மறை மாவட்டங்கள், மற்ற நாட்டில் இருக்கின்ற தூதுரை ஆற்றுகின்ற இந்த சிறார்களோடு, பாலகர் சபையோடு அவங்களுக்குள்ள இருக்கின்ற இந்த கம்யூனியன், நெருக்கம், உறவு, பந்தம், அதை அவங்க உணரணும். திரு அவையில நான் மட்டும் தனியா இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஐ பிலாங் டு எவ்ரி ஒன் பிலாங்ஸ் டு மீ. நான் எல்லோருக்கும் சொந்தம், எல்லோரும் எனக்கு சொந்தம் அப்படிங்கிற திருவிவிலியத்தினுடைய அந்த ஆழமான விழுமியங்களை பிள்ளைகளுடைய இதயத்துல விதைக்கிறதா நம்முடைய இமீடியட் போக்கஸ். ஓகே ஃபாதர், இப்ப பிள்ளைகளை இணைக்கிறது, அவர்களை அந்த தூதுரை பாலர் சபையில எப்படி ஒரு அமைப்பாக செயல்படுவது, சாதனை எப்படி செய்யலாம் அப்படின்லாம் சொன்னீங்க. முதல்ல அந்த குழந்தைகளை எப்படி இணைப்பீங்க ஃபாதர்? இப்ப எந்த ஒரு பாரிஷ்லயுமே ஒரு மறைக்கல்வி அப்படின்னாவே ஒரு 10 பேரண்ட்ஸ் அகேன்ஸ்டா தான் இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது, டைமிங் இப்படி மாத்தி கொடுங்க, இல்லைன்னா சாட்டர்டே வைங்க, ஈவினிங் வைக்காதீங்க, ஆஃப்டர்நூன் வைங்க. ஏன்னா அவங்களுக்கு கன்வீனியன்டான டைமுக்கு தான் ஒத்துக்குவாங்க. ஆனா இப்ப இந்த பாலர் சபையினர் ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்க, நீங்க சொல்ற மாதிரி 10 வயசு 12 வயதுக்கு உள்ள குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் நீங்க எப்படி இணைக்கிறீங்க? ஒரு அட்ராக்டிவ் மோட்டிவ் இருந்தாதான் பிள்ளைங்க ஓடி வருவாங்க. சோ அவங்களை எப்படி இணைக்கிறீங்க? அவங்களை இணைக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துற அந்த காந்த சக்தி என்ன ஃபாதர்? எனக்கு நினைவுக்கு இருக்கின்றது, 1998 ஏப்ரல் 28 குருவாக அருட்பொழிவு பெற்றேன். என்னுடைய முதல் பணித்தளம் ஒசூர் திருதி ஆண்டவர் ஆலயம். அந்த மே மாசத்துல இருந்தே என்னுடைய பணி ஆரம்பம். எனக்கு நினைவுக்கு இருக்கிறது, பூசை முடியாதுக்கு கொண்ட பூசை முடிஞ்ச உடனே கேட்ல போய் நின்றுவேன். பூசை முடிஞ்சு பிளஸிங் போட்டுட்டு மக்கள் வெளியில வரதுக்கு முன்னாடி கேட்ல போய் நிறுத்துவோம். ஒரு சிறு பிள்ளைகள் கூட போக முடியாது, பெற்றோர்கள் யாரும் கூட்டிட்டு போக முடியாது, எல்லாரும். அப்ப சிஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் அதனுடைய ஒரு கூட்டுறவு இயக்கம் இட்ஸ் சோ மார்வலஸ்.
ஏன்னா சிறு பிள்ளைகளோடு பேசுவது உறவாடுவதே ஒரு சந்தோஷம். ஆலய வளாகம் முழுவதும் அங்கங்க 10 பேரு 15 பேரு அப்படியே கூடி அவங்க பேசி மலையில முடியல பாடல்கள் பாடி கற்றுக் கொடுப்பது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமானது. இந்த சின்ன பிள்ளைங்க எனக்கு கூட ஒரு பாட்டு பாடணும் போல ஆசையா இருக்குது. அந்த சின்ன பிள்ளைகளை கற்றுத்தர பாடல்கள் நிறைய இருக்கு. நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்ல என்னாலும் சந்தோஷமே, நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்ல என்னாலும் சந்தோஷமே. அது மாதிரி சின்ன சின்ன பாட்டு நிறைய பாடல்கள் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. சிறு பிள்ளைகளுடைய இயல்பை சோ கேட்சி. உடனே கத்திட்டு இருப்பாங்க, அப்பா அம்மா வீட்டு வந்து அடுத்த 2 நிமிஷத்துலயே அதெல்லாம் மறந்துட்டு புது உலகத்துக்குள்ள வந்துருவாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, சிறு பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பை பெறுவது ரொம்ப ஈஸி. நம்மள மறந்து அந்த சின்ன பிள்ளைகளோட நான் வழக்கமா அவங்க கிட்ட இருக்கும் போதெல்லாம் நின்றுட்டு எல்லாம் பேசுறது இல்ல, உட்காந்துக்கிட்டு முட்டி போட்டுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து அவங்க நிலையில மாறிட்டோம் அப்படின்னா things will be totally different. சிறு பிள்ளைகள் அசாத்தியமானவர்கள். நான் இன்னொரு பாட்டும் பாடுவேன் உங்களுக்கு. சின்னஞ்சிட்டு குருவியே சின்னஞ்சிட்டு குருவியே உன்னை சந்தோஷமா படிச்சது யாரு, அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமா பாடுறியே உன்னை அழகாக படிச்சது யாரு. அது பதில் சொல்ற மாதிரி அதுவும் சூப்பரா இருக்கும். ஐயோ ஐயோ இது தெரியாதா, அந்த ஆண்டவன் கேட்டா கோவிச்சுக்குவாரு. அத சின்ன பிள்ளைங்களுக்கு கேள்வியும் கேட்கிற மாதிரி பதிலும் சொல்ற மாதிரி இருக்கிறது அது ஒரு நல்ல சுவாரஸ்யமானதாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க வழக்கமா we should bring out the best from them. அவங்க கிட்ட இருக்கிற சிறந்ததை வெளிக்கொண்டு வருவதுதான் நம்முடைய முதன்மையான பணி. அதனால யாராவது தப்பே பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு பொருள் உடைஞ்சிருச்சு, அவங்கள திட்டுறதெல்லாம் கிடையாது. ஒரு முறை ஒரு பையன் பந்து விளையாண்டு கண்ணாடி ஜன்னல் உடைஞ்சிருச்சு. வழக்கமா என்ன செய்வாங்க, கூப்பிட்டு நாள் சாத்துவாங்க, திட்டுவாங்க, வீட்டை விட்டு போக கூடாது சொல்லுவாங்க, கண்டிஷன்ஸ் நிறைய போடுவாங்க. ஆனா அந்த பையன்கிட்ட முட்டி போட்டுக்கிட்டு, பையன் உனக்கு அழுக ஒரு பக்கம், தம்பி நீ நல்ல பிள்ளை, நீ கெட்ட பிள்ளையா இருந்தா நிறைய ஜன்னல் உடைச்சிருப்ப, நீ நல்ல பிள்ளை அதனால ஒண்ணுதான் உடைச்ச, அதுவும் நீ பிளான் பண்ணிலாம் உடைக்கல சரியா, நீ விளையாண்ட தவறி விழுந்துருச்சு, அடுத்த முறை கவனமா இருந்தா அந்த ஒண்ணு கூட நீ உடைக்க மாட்ட. நம்ம பிள்ளைகளோடு நம்ம அவங்கள பார்க்கிற விதம், புரிஞ்சுக்கிற விதம், அது அந்த பிள்ளைகளுடைய மனசுல மிகப்பெரிய மாறுதலை உருவாக்கும், மாற்றத்தை உருவாக்கும். சிறு பிள்ளைகள் சிறியவர்கள் அல்ல, கடவுள் அனுப்பி வைத்த வானதூதர்கள். அவர்களோடு உறவாடுவதும் உரையாடுவதும் அவர்களோடு பயணிப்பதும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற பாக்கியம். அதனால ஒவ்வொரு பங்கிலும் இந்த தூதுவரை பணியாற்றுகின்ற பாலர் சபைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். அவங்க மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருப்பாங்க பெற்றோர்களுக்கும் அன்பியத்தாருக்கும் பங்கு மக்களுக்கும். மிக்க நன்றி ஃபாதர். அதெல்லாம் குறிப்பா அந்த ஒரு 2 அனுபவம் சொன்னீங்களும் அது ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒண்ணு மனசை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இப்படிதான் வாழணும், இப்படிதான் பிள்ளைங்களை வழி நடத்தணும், அவர் கூட இப்படிதான் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. இன்னொரு அனுபவம் இப்படி ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு புத்திய பட்டுன்னு ஒரு அடிச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. இனிய இதயங்களே, தூதுரை பணியாற்றும் பாலர் சபை குறித்த பல்வேறு கருத்துக்களை நாம் அருட்தந்தையிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பாலர் சபையில் இருக்கிற குழந்தைகளை எவ்வாறு ஒன்றிணைக்கிறோம், குறிப்பாக பிள்ளைகளை எவ்வாறு மிக விரைவாக கவர்ந்து இழுப்பது, அந்த கவர்ந்து இழுப்பதற்கான காந்த சக்தி என்ன என்பதை அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர இருக்கிறார். அதுவரை நாம் இணைந்திருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அருட்சகோதரி பிரைடா. நன்றி. அப்பா உங்க நினப்புலதான் உயிர் வாழணும்.
செய்திகள். ஆப்பிரிக்க நாடுகளில் வறுமையின் அடிப்படை காரணங்களை நீக்குவதற்கு குறுகிய கால நிவாரண உதவிகள் மட்டுமன்றி நீண்ட கால மற்றும் நிலையான ஆதரவை அனைத்துலக சமூகம் வழங்க வேண்டும் என்று திருப்பீடகம் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் அவைக்கான திருப்பீடத்தின் நிரந்தர பார்வையாளர் குழு ஜூலை 8 அன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பாக தீவிர வறுமை உலகின் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் வறுமை காரணமாக கோடிக்கணக்கான மக்கள், குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் போதுமான உணவு, தூய்மையான குடிநீர், நலவாழ்வு வசதிகள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய அடிப்படை உரிமைகளை இழந்து வருவதுடன் ஒவ்வொரு மனிதருக்கும் இறைவன் வழங்கியுள்ள மாண்பும் மீறப்படுவதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அறிக்கை அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான உயர்மட்ட அரசியல் மன்றத்தில் ஆப்பிரிக்காவின் மிகவும் பின்தங்கிய, கடற்கரை இல்லாத மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் நிலையான வளர்ச்சி இலக்குகளை முன்னேற்றுவது குறித்த அமர்வில் வழங்கப்பட்டது. 2030 ஆண்டுக்குள் நிலையான வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதற்கான காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள கட்டமைப்பு சார்ந்த இடர்களை அகற்றுமாறு திருப்பீடகம் அனைத்துலக சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. அதேவேளையில் சலுகை அடிப்படையிலான நிதியுதவிகளை அதிகரித்தல், நியாயமான உலக வர்த்தகத்தை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப பரிமாற்றத்தை விரிவுபடுத்துதல் மற்றும் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் கடன் தள்ளுபடிகளை வழங்குதல் ஆகியவை நிலையான வளர்ச்சிக்கு அவசியமானவை என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. வத்திக்கான் வங்கி என பொதுவாக அறியப்படும் IOR எனப்படும் சமய பணிகளுக்கான நிறுவனம் தனது நிர்வாகத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மேற்பார்வை வாரியத்தின் புதிய உறுப்பினராக மரினா நடாலே அவர்களை நியமித்துள்ளது. ஜூலை 8 அன்று இந்த நியமனத்தை அறிவித்த IOR வங்கி மற்றும் நிதித்துறையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்டவரான மரினா நடாலே இத்தாலியின் முன்னணி நிதி நிறுவனங்களில் உயர்மட்ட பொறுப்புகளை வகித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நிறுவன திட்டமிடல், நிறுவன ஆளுமை, நிதி மேலாண்மை, நிறுவன இணைப்புகள் மற்றும் கையகப்படுத்தல்கள், நிறுவன மறுசீரமைப்பு ஆகிய துறைகளில் அவர் சிறப்பான நிபுணத்துவம் பெற்றுள்ளார். 1988 ஆண்டு கிரெடிடோ இத்தாலியானோ வங்கியில் தனது பணியை தொடங்கிய மரினா நடாலே பின்னர் பல முக்கிய நிறுவன இணைப்பு மற்றும் கையகப்படுத்தல் திட்டங்களை வழிநடத்தினார். 2008 ஆண்டு யூனிகிரெடிட் வங்கியின் ஐரோப்பிய தனியார் வங்கி சேவை தளத்தை உருவாக்கிய அவர் பின்னர் அந்த வங்கியின் செயற்குழு மேலாண்மை குழுவிலும் பணியாற்றினார். 2017 ஆண்டு வரை தலைமை நிதி அலுவலர் மற்றும் துணை பொது மேலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை வகித்தார். பாகிஸ்தானில் அதிகரித்து வரும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை வழக்குகள் குறித்து இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி மறைமாவட்டத்தின் பேராயர் ஜோசப் அர்ஷாத் அவர்கள் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். குழந்தைகளின் பாதுகாப்பு மிக முக்கியமானது என்று வலியுறுத்திய பேராயர் அர்ஷாத் அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த சாஹில் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் 2025 ஆண்டு அறிக்கையான குரூயல் நம்பர்ஸ், அதாவது களங்கமான புள்ளி விவரங்கள் என்பதையும் மேற்கோள் காட்டியுள்ளார். அந்த அறிக்கையின்படி 3630 குழந்தை வன்முறை வழக்குகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இது முந்தைய ஆண்டை விட 8 விழுக்காடு அதிகமாகும். சராசரியாக ஒவ்வொரு நாளும் 9க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வன்முறைக்கு ஆளாகியுள்ளனர். கடத்தல் மற்றும் பாலியல் வன்புணர்வு ஆகியவையே மிகவும் பொதுவான குற்றங்களாக அந்த அறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களில் 53 விழுக்காடு பேர் சிறுமிகள் என்றும் 11 முதல் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் இதனால் அதிகம் பாதிக்கக்கூடிய நிலையில் உள்ளனர் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. பப்புவா நியூ கினியாவில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய பல மறைப்பணியாளர்கள் வயது மற்றும் உடல்நல குறைவு காரணமாக ஓய்வு பெற்று ஐரோப்பாவிற்கு திரும்பியிருந்தாலும் அவர்களின் மறைபரப்பு ஆர்வம் இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது. அவர்களில் பலர் தாங்கள் நேசித்து பணியாற்றிய அந்த நாட்டிலேயே தங்கள் வாழ்நாளின் எஞ்சிய காலத்தை கழிக்க விரும்புகின்றனர். ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்தில் உள்ள ஓய்வு பெற்ற இறைவார்த்தை சபை மற்றும் தூயாவின் மறைபரப்பு ஊழியர் சகோதரிகள் ஆகியோரை பப்புவா நியூகினியாவில் உள்ள திருத்தந்தை மறைத்தூது கழகத்தின் தேசிய இயக்குநர் அருள்பணி கிறிஸ்டியன் சீலாண்ட் அவர்கள் அண்மையில் சந்தித்துள்ளார். அவர்களில் பப்புவா நியூகினியாவின் திரு அவைக்கு ஏறத்தாழ 60 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆயர் ஹெங் தே மார்சென் அவர்களும் ஒருவர். அப்போது அங்குள்ள எவரும் தாங்கள் மறைபரப்பாளர்களாக மாறியதற்காக வருத்தப்படவில்லை என்பதை கண்டறிந்துள்ளார். அந்த சந்திப்பின் போது மறைப்பணியாளர்கள் தாங்கள் சந்தித்த சிரமங்களை விட மக்களுக்கு சேவை செய்த மகிழ்ச்சியான தருணங்களையே நினைவு கூர்ந்தனர் என்றும், நற்செய்தி அறிவிப்பு பணியோடு நில்லாமல் அவர்கள் பள்ளிகள், மருத்துவமனைகள், பங்குகள் மற்றும் சமூக நிறுவனங்களை நிறுவ உதவியதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் கணிசமான பங்களிப்பை வழங்கியுள்ளனர் என்றும் அருள்பணி கிறிஸ்டியன் சீலாண்ட் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.
இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.